வெல்கம் டு சிம்பிள் லைஃப் வித் டிகே. இன்னைக்கு நான் கம்புங்கூழ் செய்ய போகிறேன். கம்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆட்டி வச்சுக்கணும், அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. காமிக்கிறேன், அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு ஒரு சின்ன குண்டாவில் போட்டு சின்ன பாத்திரத்தில் போட்டு ஒரு 3/4 கப்பு ராகி மாவு போட்டு கரைச்சி ஈவினிங் வச்சிடணும். கரைக்கிற பாருங்க. ஈவினிங் வச்சு நைட் ஃபுல்லாக புளிக்க வைக்கணும். உப்பெல்லாம் சேர்த்துக்கூடாது. இப்போது நைட்டு வச்சாச்சு. காலையில் பாருங்கள், காலையில் புளிச்சு வந்துடுச்சு. அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா சூடு கொதி வரணும். கொதி வரும்போது இந்த நைட்டு கருது வச்சு கரைச்சி அதில் ஊற்றிடணும். அடியில் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலர்னே இருக்கணும். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலக்கி விட்டுனே இருக்கணும். பொங்கு வரும். கலக்கி விட்டணும். அப்போ தான் வேகணும். அது முக்கால்வாசி வந்துடுச்சு. இப்போது பொங்கு வராமல் பார்த்துக்கணும். கம்பங்கூழ் சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவு வெந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கம்பங்கூழ் ரெடி. நன்றி, வணக்கம், பை பை.